அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் முடிஞ்சு தாவேகா 108 இடங்களை வென்றது. ஆனால் இன்னும் ஆட்சி அமைக்க முடியவில்லை. பெரும்பான்மை இல்லை அப்படின்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சட்ட ரீதியாக அணுக வேண்டும். சட்ட ஆலோசகர் இருக்கிறார்கள். இந்திய அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இப்படிலாம் ஒரு குழப்ப நிலை போயிட்டு இருந்தாலும், நான் சிம்பிளான ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். ஒரு தொகுதியில 100 பேர் ஓட்டு போட தகுதி பெற்றவர்கள் 3 வேட்பாளர்கள்னு வச்சுப்போம். ஒருத்தர் 30 ஓட்டு, இன்னொருத்தர் 30 ஓட்டு, ஒருத்தர் 40 ஓட்டு. 40 ஓட்டு வாங்கியவர் வெற்றி பெற்றவர். அப்படிதான் அனௌன்ஸ் பண்ணி அவர் தான் ஜெயிச்சார்ன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த தொகுதியில இருக்கிற 60 பேர் அவரை ஏற்கவில்லை. 40 பேர் தான் ஏத்திருக்காங்க. ஆனா, அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு சொல்றாங்கன்னா, போட்டியிட்டவர்களில் யார் அதிக வாக்கோ அவர்கள் தான் வெற்றி பெற்றதாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த தேர்தலில் 234 தொகுதி. 234ல 108 வென்றவர் தான் ஒரு மேஜரா வின் பண்ணியிருக்காங்க. மீதி பேர்லாம் அதை விட குறைவா இருக்கு. அப்ப அவர் தானே ஜெயிச்சாருன்னு சொல்லணும். இல்ல 118 பாதி கரெக்ட்டா இருக்கணும். அதாவது 117 + 1 118 இருந்தா தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும். ஆட்சி அமைக்க முடியும்னா, அப்ப சட்டமன்ற தேர்தல் நடத்தும்போது, இதே மாரி பார்க்க வேண்டியது தானே. 1,00,000 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா, யாராவது 50,001 வாக்கு வாங்கினவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு வர வேண்டியது தானே. அங்க மட்டும் எப்படிங்க? எத்தனை பேர் போட்டியிட்டாலும், யார் அதிகமான வாக்கு பெற்றார்களோ வின்னிங் சொல்றாங்க. அப்ப அதே மாரி தானே இங்க வரணும். இல்ல இது அப்ளை ஆகாதுன்னா, அதாவது 51% தான் இருந்தா தான் வெற்றி அப்படின்னு இது கொண்டு வந்தீங்கன்னா, அங்கேயும் அது கொண்டு வரணும். அதுதானே கரெக்ட்டா இருக்கும். ஒருவேள அது கரெக்ட்டுன்னா, இங்க செய்றது தப்பு தானே. 108ன்றது எல்லார விட ஜாஸ்தி. ஆட்சி அமைக்க கூப்பிட்டு ஆட்சி அமைக்க வைக்க வேண்டியது தான். இது எந்த வகையில நம்ம எடுத்துக்கிறதுன்னு புரியல. தொகுதி மக்கள் 100 பேரு. 30, 30, 40 60 பேருக்கு அவர புடிக்கல. 40 பேர் தான் புடிச்சிருக்கு. இந்த 30, 30 வேற வேற ஆட்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா, பெர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா, 60% அவர புடிக்கல. 40% புடிச்சிருக்கு. ஆனா, அவரு தான் வின்னிங். அவர் தான் வெற்றி பெற்றவர்ன்னு அறிவிக்கிறீங்களே. அப்போ சட்டசபையில் 234 தொகுதியில் பெரும்பான்மையாக வெற்றி பெற்றிருப்பது தாவேகா. அந்த தாவேகா 108 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கும்போது, ஆட்சி அமைக்க கூப்பிட வேண்டியது தானே, ஆட்சி அமைக்க வேண்டியது தானே. இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரே குழப்பமா இருக்குங்க. யார் அதிகமோ அதுக்கு ஆட்சி அமைக்க கூப்பிடணும். இல்ல 51% இருக்கவங்க தான் வெற்றி அப்படின்னு நிர்ணயம் பண்ணா, அப்ப எம்.எல்.ஏக்கும் அதே மாரி பண்ணிடுங்க. ஒரு தொகுதியில எவ்வளவு ஓட்டு இருக்கோ, அதுல சரி பாதி பிரிச்சு, அத விட 1 ஓட்டு அதிகம் வாங்குனா அவங்க தான் வின்னிங். அவங்க தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க முடியும். இல்ல அறிவிக்கணும் அப்படின்னு ஒண்ணு வந்தா, சரியா இருக்குமே. அப்ப இதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். இப்போ இது தப்பா? அது தப்பா? நமக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா நம்ம வந்து மிகப்பெரிய அரசியல் விமர்சகரோ, அல்லது சட்டத்தை புரிந்தவரோ நம்ம கிடையாது. சராசரி மனுஷன். இப்ப எல்லாருக்குமே ஒரு குழப்ப நிலை இருந்துகிட்டே இருக்கு. நான் கேட்கறது ரீசனா இருக்கான்னு பார்த்துக்கங்க. தொகுதியில 100 பேர் போட்டியிட்டாலும், அதுல யாரு 1 ஓட்டு அதிகமா வாங்குனாலும் அவங்க தான் வின்னிங்ன்றீங்க. சட்டசபையில பெரும்பான்மை இருந்தாலும் கூட 118 தான் பெரும்பான்மை எடுத்துக்க முடியும்ன்றீங்க. இது எந்த வகையில சரின்றது தெரியல. இன்னொன்னு சட்ட ஆலோசகர் இருக்காங்க, அரசியல் நிபுணர் இருக்காங்க, இந்திய அமைப்பு சட்டத்தின்படி அப்படின்னா, ஆளுநருடைய வேலை அழைத்து பெரும்பான்மை அதாவது இப்போதைக்கு யார் ஓட்டு அதிகமா இருக்கோ கூப்பிட்டு, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சட்டசபையில நீங்க மெஜாரிட்டி காமிச்சீங்கன்னு சொல்லணும்னு ஒரு சட்டம் இருப்பதாக சொல்றாங்க. நமக்கு தெரியல. அப்படி ஒரு சட்டம் இருந்தால் அது எப்படி மீறுறாங்க? அது யாருடைய கைப்பாவையாக இருக்காங்க? யார் சொல்லி அத பண்றாங்க? சட்டப்படி நடந்துக்குன்னா இப்படிதான் இருக்கும் ஒரு சட்டம். இல்ல அது வேறு ஏதாவது சட்டத்துல இருக்கான்னு நமக்கு தெரியல. ஒருவேளை வேற மாரி இருந்தா 108 பிளஸ் 5 காங்கிரஸ் கொண்டு போனதுனால, நீங்க வந்து உங்களது மட்டும் காட்டாம நீங்க ஒரு 5 சேர்த்துருக்கீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து இன்னும் ஒரு 5 பேர் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. சட்டத்துல அது மாரி இவங்க மட்டும் இல்லாம யாருனா சேர்த்துக்கிட்டா முழுமையா சேர்த்து தான் காமிக்கணும்னு இருக்கான்னும் நமக்கு தெரியல. ஆனா, இது எதை காட்டுகிறது என்றால், நம்ம சட்டம் குழப்ப நிலையை காட்டுகிறதுன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க முடியுது. நமக்கு குழப்பமா தான் இருக்கு. இன்னொன்னு வாக்களித்தவர்கள். ஒரு 2,00,00,000 பேர் தாவேக்காவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இப்ப அவங்களுடைய புதிய வாக்காளர்கள் அல்லது அவர்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு
ஒரு விதத்துல கோவம் வருது. அவங்களுக்கு சட்டமும் தெரியாது, அரசியல் தெரியாது. ஆனா ஒரு கோவம் வருது. ஏன் அதிகமா இருக்குன்னு? அப்போ சராசரி மனுஷனா அப்படித்தானே கோவப்பட முடியும். அப்படித்தானே கேட்க முடியும். உடனே இவங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னா தெரியாத வச்சிருந்தது யாரு? 75 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தவர்கள் யாரு? சட்டமோ, அரசியலோ தெரியாமயே வச்சிருந்தீங்களே! இப்ப தப்பு தப்பா பேசுறாங்கன்னா, தெரியல பேசுறாங்க. புரிய வைங்க. இல்ல சட்டத்தை வகுக்க வேண்டும் சரியாக. அது அடித்தட்டு மக்களுக்கும் அந்த சட்டம் புரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும், தெரியப்படுத்தியிருக்க வேண்டும். இதெல்லாம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பண்ணாம, இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்கன்னா அது தவறு 1. இன்னொன்னு, ஆட்சி அமைக்க பல கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன். அது அனைத்து கட்சியுமே சொல்றேன். ஆளுநர்களுடைய வேலை அழைத்து அவர்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோருவது. அதுக்கப்புறம் சட்டசபையில வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு பல கட்சி தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில ரொம்ப சந்தோஷம். ஏன்னா, இந்த வரையறுக்கப்பட்ட விஷயத்துக்கு எல்லா கட்சி தலைவர்களும் சட்டத்தில இப்படி தான் இடம் இருக்கு. அவர் பண்றது சரியில்லன்னு குரல் குடுத்துருக்காங்க. அது ஆரோக்கியமானது, சந்தோஷமானது. ஏன்னா, இது கட்சி பாகுபாடற்ற ஒரு மக்களுடைய மனசாட்சியோடு, மக்களுடைய பெரும்பான்மையோடு, மக்களுடைய வாக்குரிமையோடு ஒருவர் பெற்றிருந்தால் அவருக்காக பேசணுன்றது நிதர்சன உண்மை. பேசியிருக்காங்க நெறைய தலைவர்கள். அந்த வகையில உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது ஆரோக்கியமா நான் அரசியலா பார்க்குறேன். கொள்கை அடிப்படையில நீ வேற, நான் வேற. கட்சி உந்து வேற, எந்து வேற. உன் தொண்டர் வேற, என் தொண்டர் வேற. இது வேற. ஆனால் அடித்தட்டு மக்கள் அல்லது வாக்களிக்கும் மக்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கிட்டு எல்லா கட்சியும் சேர்ந்து இல்ல அது யாரா இருந்தாலும் இது தவறுதான்னு சுட்டி காட்டுறது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அது தமிழ்நாடு வந்து அரசியல் கட்சிக்கே முன்னோடியா இருக்கக்கூடிய இடமாக கருதப்படுகிறது. இங்க அரசியல் மாற்றமாக இருந்தாலும் சரி, அரசியல் புரட்சியாக இருந்தாலும் சரி, அரசியலை பற்றிய புது விவரங்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுல கத்துக்கணுன்ற அளவுக்கு தான் எல்லாம் இருக்காங்க. அப்போ இந்த ஆரோக்கியம் தமிழ்நாட்ட பார்த்து மத்தவங்க கத்துப்பாங்க. மத்த மாநிலத்துல வேற சில விஷயங்கள ஒருங்கிணைஞ்சு போவாங்க. இப்ப யாருக்காவது தண்ணி குடுக்கணும்னா தரமாட்டோம்னா எல்லா கட்சியும் ஒண்ணு சேர்ந்து ஆமா தரக்கூடாதுன்னுவாங்க. அங்க அதுக்கெல்லாம் ஒண்ணு சேருவாங்க. பட் கட்சி அவங்களுக்கு வேற வேற. பட் இது மாரி விஷயத்துக்கு அங்கேயே ஒண்ணு சேருவாங்களா தெரியாது. ஆட்சி அமைப்பது எனக்கு எதிர்த்து போட்டியிட்டவர்கள். எனக்கு அவங்களுக்கும் கொள்கை அடிப்படையில மாற்றம் இருக்குன்றவங்களுக்கு எல்லாம் துணை போவாங்களான்னு தெரியாது. ஆனா இங்க துணையாக நிற்கிறார்கள். ஏன்னா, அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்யுங்கள்ன்றாங்க. அது எல்லா கட்சி தலைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. இன்னும் மிக முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றேன். நான் வந்து கட்சி சார்ந்தெல்லாம் பேசவே இல்ல. இப்ப எப்படி எல்லா தலைவரும் பேசுறீங்களோ, அதே மாரி தான் நானும் சொல்றேன். என்ன சட்டத்துல இடம் இருக்கோ அத பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். திருப்பி நான் அந்த முதல்ல சொன்னதையே நான் இப்ப சொல்றேன். ஒரு சட்டசபையில் போகின்ற எம்.எல்.ஏக்கள் 51% எடுத்தால் தான் வெற்றின்னு அறிவிச்சேன்னா, அப்போ சட்டசபையில ஆட்சி அமைக்கிறவங்களுக்கும் 51% இருக்கணுன்றது நியாயம். இல்ல அங்க 10 பேர் போட்டியிட்டு யார் அதிகமோ அவங்க தான் வெற்றி பெற்றதாக நீங்கள் கருதினால் அதுதான் சரி என்றால், இங்கும் அதிகமா யாரோ சீட்டு வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்க கூப்பிடணும். அவ்வளவுதான். இதுதான் நமக்கு தெரிந்த அரசியல். இதுல நுணுக்கமாக, தெளிவாகலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டமும் நமக்கு பெருசா தெரியாது. சட்ட நிபுணர்கள கேட்டா ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அதனால சட்ட நிபுணர்களுக்கே குழப்பம் இருக்கான்னு தெரியாது. இந்திய அமைப்பு சட்டத்தின்படி இதுல என்னெல்லாம் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றதும் நமக்கு தெரியல. அதனால தமிழகத்தில் தேர்தல் முடிந்த பிறகும் ஒரு ஆளுநர் கையில் இருப்பது என்பது ஒரு சரியான வரையறுக்கப்பட்ட விஷயமா தெரியல. முதல்வரே இல்லாதபோது ஒரு 6 மாசமாக ஆளுநர் ஆட்சி இருக்கலாம். கவர்னர் ஆட்சி இருக்கலாம் அப்படின்னு சட்டம் இருக்கு. ஆனால் முன்னாள் முதல்வர் ராஜினாமா செய்துவிட்டார். இப்போது வெற்றி பெற்றிருப்பவர் என்னை அழையுங்கள் என்று கேட்கிறார். அது 2மே இல்லாம ஆளுநரே இந்த 1 வாரமா இருக்கிறார்னா, அது எந்த வகை நியாயம்? ஜனநாயக நாடா? ஜனநாயகத்தில் இதற்கு இடம் இருக்கிறதா? ஜனநாயகத்தின்படி இது சரியா? அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு எழுது. திருப்பி சொல்றேன். இதுக்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து குரல் கொடுங்கள். அது யார் வெற்றி பெற்றிருந்தாலும் இது தமிழகம், நமது மாநிலம். நமது மாநிலத்திற்கு ஒரு முதல்வர் தேவை. ஏனென்றால் இது மக்களாட்சி. இந்த மக்களாட்சியில் கண்டிப்பாக மக்களால் தேர்ந்தெடுக்கின்ற நபர்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும். ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுப்பவர் அல்ல. அதனால அவருக்கு எப்ப பவர்னா, தமிழகத்தில் முதல்வர் இல்லாத நேரங்களில் ஆட்சி செய்வதற்கு அதுவும் 6 மாச காலம் தான் அந்த அனுமதி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல அவரு கூட அந்த சீட்ல உட்கார முடியாது.
அதனால இதற்காக குரல் கொடுங்கள். நமக்குள் அடித்து கொண்டாலும் என்ன பிரிவினை இருந்தாலும் இந்த இடத்துல விட்டு கொடுக்காதீங்க. எல்லா கட்சியும் நான் கேட்குறேன். உண்மையிலேயே கைவணங்கி கேட்குறேன். எல்லா கட்சியுமே தயவு செஞ்சு இந்த ஒத்துமையை விட்டுறாதீங்க. ஏன்னா நாளைக்கு யார் ஆட்சி அமைக்க வந்தாலும் இந்த நிலைமை வரும்போது வலிக்கும். ஏன்னா மக்கள் செல்வாக்கு பெற்று போய் நான் ஆட்சி அமைக்கிறேன்னு கேட்கும்போது அதை தள்ளி போடும்போது வலிக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். அந்த கட்சி தலைவருக்கு மட்டுமல்ல, கட்சி தொண்டருக்கு மட்டும் அடித்தட்டு மக்களுக்கு கூட வலிக்கும். அதனால இது கண்டிப்பாக அனைவரும் பார்க்க வேண்டிய விஷயம், அனைவரும் குரல் கொடுக்க வேண்டிய விஷயம், ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய விஷயமாக நான் கருதுகிறேன். நான் சொன்ன கருத்து சரியாக இருக்கும் பட்சத்தில் மற்றவருக்கு இதை பகிருங்கள். ஒருவேளை நான் சொன்ன கருத்தில் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள், என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். ஒன்று சேர்வோம், தமிழகத்தை உயர்த்துவோம். யார் முதல்வராக வந்தாலும் அவர்கள் நல்லாட்சி புரிய நாம் துணை நிற்போம். எதிர்க்கட்சியில் அமர்பவர்கள் சரியான கேள்வி எழுப்பி அவர்களை சரியான பாதையில் நடத்தி தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.